ஸோ ஹலோ வியூவர்ஸ், இந்த எபிசோட நம்ம பார்க்க போற படம் ஒரு அதாவது காஞ்சரிங் ஃப்ரான்ச்சைஸ், அதாவது ஹாரர் ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண ஒரு லெகசி ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொல்லலாம் காஞ்சரிங். ஸோ அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட இது நாலாவது படம், அதாவது காஞ்சரிங் டெவில் மேட் மீ டூ இட். ஸோ அதோட சீக்குவலாக வந்திருக்கு. ஸோ இது போக இதோட ஸ்பின் ஆஃப்ஸ் இருக்கு, நமக்கு தெரியும் நன், அப்புறம் ஆனபிள் கிரியேஷன், ஆனபிள், இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்துட்டு இந்த படத்தோட ஸ்டோரியை மைல்டு ஸ்பாயிலர்ஸாக பார்த்தலாம். இந்த படத்தில் என்னென்ன பிரச்சனை, ஸோ என்னென்ன நல்லா இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ வெல்கம் டு மூவி மேக்ஸ். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே வந்துட்டு ஒரு ஆன்டிக் ஷாப்ல ஒரு வயதான நபர் சூசைட் பண்ணி இறந்து போறாரு. ஸோ அதுக்கு காரணம் அங்கே உள்ள ஒரு காஸ்ட் மிரர். ஸோ இதை வந்து இவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஸோ அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கலே இவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு போறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு இவங்களுக்கு டெலிவரி ஆகுது, இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. ஸோ அந்த குழந்தை பேர் தான் ஜூடி. ஸோ இந்த குழந்தையுமே வளர வளர இந்த குழந்தையுமே வந்துட்டு சில சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸால பாதிக்கப்படுது. ஸோ இந்த குழந்தையுமே பொசஸ் ஆன மாதிரி இருக்கு அந்த பெண். ஸோ இந்த நிலையில அந்த பொண்ணு வந்து அந்த பெண்ணை வந்து டோனி அப்படின்ற ஒருத்தர் லவ் பண்றாரு. அவர் போலீஸ் வேலையவே ரிசைன் பண்ணிட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இவங்களோட ஸ்டோரி போயிட்டு இருக்கலையே பேரலா ஸோ பென்சில்வேனியால வெஸ்ட் பிட்ஸ்டன்ல ஸ்மால் ஃபேமிலி, அந்த குடும்பத்துல ஜாக் அண்ட் ஜானட், அவங்க தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ இவங்க குழந்தைகளுமே அந்த வீட்டுல வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. அந்த காஸ்ட் மிரர்ஸ் அந்த வீட்டுக்கு போயிருது. ஸோ இதனால இவங்களுமே நிறைய பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த ரெண்டு ஃபேமிலி கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. இதுக்கடுத்து என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட அந்த மெயின் பிளாட்டு. ஸோ இந்த படத்துல உள்ள பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முந்தைய பாகங்கள் எல்லாம் இந்த காஞ்சரிங் அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதாவது விக்டிம் ஃபேமிலி பிளஸ் எட் அண்ட் லாரன், இவங்க ரெண்டு பேர். ஸோ இவங்களை மையப்படுத்தி அந்த கதைகள் போகும். ஸோ மெயினாக அதில் வந்துட்டு சூப்பர் நேச்சுரல், ஸோ அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அது பார்க்க வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த பாகம் எதனால வித்தியாசமானதுதான், இதுதான் வந்து கடைசி பாகம். ஸோ இதனால இவங்க அந்த கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரத்தில் எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ணணும். ஸோ அப்படி கவர் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸோ எட் அண்ட் லாரன் இவங்களோட ஃபேமிலி, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் டோனி, ஸோ அவரை பற்றின அந்த சப்ளாட்ஸ் எல்லாம் இதில் வந்து வருது. அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் வெல்மிங்காக இருக்குது. எதனால நான் சொல்கிறேன்னா, ஸோ அவர் அந்த டோனி அவரை கூட்டிட்டு போய் அவர் சொல்லுவாரு, எட் வந்துட்டு எங்க ஃபேமிலி வந்துட்டு மற்ற ஃபேமிலி மாதிரி ஒரு நார்மல் ஃபேமிலி கிடையாது. ஸோ நாங்க வந்து ஒரு ஆபத்தான விஷயங்களோட தான் நாங்க வந்துட்டு இந்த மாதிரி, அதாவது காஸ்டு ஆன பொருட்களை எங்க வீட்டுக்கு கீழே வச்சிருக்கோம். இதெல்லாம் தொட்டாலே ஆபத்து, நாங்க இந்த மாதிரி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அது ஒரு தடவை. ஸோ அதே திருப்பி திருப்பி சொல்லும் போது அது போரிங்கா இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம இவங்களை பத்தின அந்த போர்ட்ரேல் தான் அதிகமா இருக்கே தவிர ஸ்மால் ஃபேமிலி, ஸோ அவங்க என்ன மாதிரி பாதிக்கப்பட்டாங்க அதுதான் மெயினா இருக்கணும். ஸோ அது மெயின் பிளாட்டா இல்லாம ஸோ இந்த சைடு அதிகமாகி அந்த சைடு கம்மியாகிறதுனால ஒரு போரிங் ஃபீல் வரதான் செய்து இந்த படம் பார்க்கும்போது. பட் இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளேல அங்கங்க சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காண்டி ஸோ ஆக்ஸ்மேன் அந்த ஒரு வெஞ்ச்ஃபுல் அந்த கோஸ்ட் வரக்கூடிய அந்த சீன்ஸா இருக்கட்டும், அப்புறம் வேலக், அதுக்கப்புறம் வந்துட்டு அனபிள் குட்டி பொண்ணு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுமே இந்த படத்துல வர்றாங்க. இது எல்லாமே அங்கங்க விசுவலா காமிக்கிறாங்க, இம்பாக்டா இருக்கு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த படத்துல குறிப்பிட்ட நம்ம சொல்ல தேவையில்லை. நம்ம பேட்ரிக் வில்சன், அப்புறம் வேர ஃபார்மிகா, மியா டாம்லிசன், இவங்க 3 பேருமே வந்துட்டு பக்காவா பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பிரான்ச்சஸ்ல எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், பக்காவா இருக்கு. ஸோ அதுல எதுவுமே குறை சொல்றதுக்கு இல்லை. பட் நான் சொன்ன மாதிரி ஸ்கிரீன் பிளேல வந்துட்டு ஸோ அந்த ஃபேமிலி ட்ராமா அந்த விஷயங்கள் கொஞ்சம் ஓவர்வெல்ம்டா போயிடுச்சு. பட் அந்த அப்படி போயிட்டு இருக்கலே ஸ்கிரீன் பிளேல அங்கங்க இம்பாக்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது போக ஸ்மால் ஃபேமிலி அந்த டீட்டெயிலிங் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ ஒட்டுமொத்தமா இந்த படத்தை எப்படின்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒரு மினி பயோபிக் பார்த்த மாதிரியான ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ இந்த படத்தை ஜேம்ஸ் வான் அவர் டைரக்ட் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அது வந்து ரொம்ப தப்பு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஸோ ஜேம்ஸ் வான் பண்ணியிருந்தாலுமே இந்த படம் எந்த மாதிரியா வந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலுமே இந்த படம் ரொம்ப ஒரு மோசமான படம் அப்படின்னே சொல்ல முடியாது. ஸோ மைக்கேல் சாப்ஸ் இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, டெவில் மேட் மீ டூ இட் அவர் அது பண்ணவர் தான். பட் என்ன ஒண்ணுன்னா ஸ்கிரீன் பிளேல ஸோ அந்த ஃபேமிலி ட்ராமா அப்படின்ற அந்த விஷயத்த கொஞ்சம் கிறிஸ்பா கட் பண்ணிட்டு ஸோ ஜம்ப் ஸ்கேர்ஸ் அதில் வந்து இன்னுமே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா இன்னும் இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாரர் பிரான்ச்சைஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு படமா வந்திருக்கும். பட் இருந்தாலுமே இந்த படம் நம்ம சைட்ல இருந்து வந்துட்டு ஒட்டுமொத்தத்துல வந்துட்டு இதை வந்து நீங்க வந்துட்டு ஒரு பெரிய ஹாரர் படம் அப்படின்ற மாதிரி போனா வந்துட்டு உங்களுக்கு பெரிய இம்பாக்ட் கொடுக்காது. பட் வந்துட்டு ஒரு நார்மலான எந்த வித எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம இந்த படத்தை போய் பார்த்தா இந்த படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜான படமா தான் இருக்கும். பட் குறிப்பா அந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஒரு லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ரொம்ப நல்லாவே அவங்க சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக்குமே நல்லா இருந்தது. ஸோ
ஸோ ஒட்டுமொத்தத்துல இருந்து நம்ம சைட்ல இந்த படம் வந்துட்டு ஒரு ஆவரேஜ் வாட்ச். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.